Hi guys, this is Nivita. இந்த வீடியோவில் MSc Max டோபாலஜியில் இருக்கக்கூடிய லெமா 21.2 தான் பார்க்க போகிறோம். ஸோ இது வந்து சீக்வன்ஸ் லெமா அப்படின்னு சொல்லுவாங்க, ஓகேவா? ஸோ சீக்வன்ஸ் லெமா அப்படின்னு மட்டும் கொஷின் கேட்பாங்க, அல்லது இந்த கொஸ்டின் ஃபுல்லாக கேட்டு உங்களுக்கு வந்து ப்ரூஃப் எழுத சொல்லுவாங்க. சீக்வன்ஸ் லெமானா என்னென்னு பார்த்தீங்கன்னா, லெட் எக்ஸ் பி ஏ டோபாலஜிக்கல் ஸ்பேஸ் அப்படின்னு வச்சுக்கலாம். லெட் ஏ இஸ் அ சப்செட் ஆஃப் எக்ஸ். ஏ அப்படிங்கிற ஒரு செட் வந்து எக்ஸுக்குள்ளே இருக்கிற ஒரு சப்செட். இஃப் தேர் இஸ் அ சீக்வன்ஸ் ஆஃப் பாயிண்ட்ஸ் ஆஃப் ஏ கன்வர்ஜிங் டு எக்ஸ். அதாவது ஏல வந்து எனக்கு நிறைய சீக்வன்ஸ் ஆஃப் பாயிண்ட்ஸ் இருக்குது. நான் அதை எப்படி எடுத்துப்பேன் அப்படின்னா எக்ஸ்ன்னு எடுத்துப்பேன். வேறு என் அப்படின்னு சொல்லும்போது x1 x2 x3 x4 x5 அந்த மாதிரி போயிட்டே இருக்கும், ஓகேவா? அதுதான் வந்து சீக்வன்ஸ் ஆஃப் பாயிண்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆஃப் ஏ அந்த சீக்வன்ஸ் ஆஃப் பாயிண்ட்ஸ் எல்லாமே எங்கே இருக்குது? ஏல இருக்குது. அது எல்லாமே எங்கே கன்வர்ஜ் ஆகுது அப்படின்னா எக்ஸில் கன்வர்ஜ் ஆகுது. தென் அப்போ அந்த எக்ஸ் அப்படிங்கிறது வந்து ஏ க்ளோஷரில் இருக்குது அப்படின்றத நம்ம சொல்லணும், ஓகேவா? இஃப் தேர் இஸ் அ சீக்வன்ஸ் ஆஃப் பாயிண்ட்ஸ் ஆஃப் ஏ கன்வர்ஜிங் டு எக்ஸ், அப்போ எக்ஸ் பிலாங்ஸ் டு ஏ க்ளோஷர் அப்படின்னு நான் சொல்லணும். இப்போது இந்த இடத்துல எக்ஸ் வந்து ஏ க்ளோஷரில் இருந்ததுன்னா அந்த சீக்வன்ஸ் ஆஃப் பாயிண்ட் வந்து கன்வர்ஜஸ் டு எக்ஸ் அப்படிங்கிறத எப்போ சொல்ல முடியும் அப்படின்னா எக்ஸ் வந்து மெட்ரிகபிளாக இருக்கும்போது. கான்வர்ஸ் ஓல்ட் இஃப் எக்ஸ் இஸ் மெட்ரிகபிள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க, சரியா? ஸோ இதை தான் நான் வந்து ப்ரூஃப் பண்ண போகிறேன். ஸோ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் இந்த இடத்துல வந்து இந்த சீக்வன்ஸ் ஆஃப் பாயிண்ட்ஸ் இருக்குது, அது கன்வர்ஜ் டு எக்ஸ் அப்படின்ற மாதிரி எடுத்து எக்ஸ் பிலாங்ஸ் டு ஏ க்ளோஷர் நான் ப்ரூஃப் பண்ணுறேன், ஓகேவா? ஸோ அதுக்கு என்ன பண்ணணும்? சப்போஸ் எக்ஸ் என் கன்வர்ஜஸ் டு எக்ஸ். நான் ஏற்கனவே சொன்னேன்ல, சீக்வன்ஸ் ஆஃப் பாயிண்ட்ஸ் அப்படிங்கிறத நான் எப்படி எடுத்துக்கிறேன் அப்படின்னா எக்ஸ்என் அப்படின்னு எடுத்துக்கிறேன். சப்போஸ் எக்ஸ்என் கன்வர்ஜஸ் டு எக்ஸ், அதுக்கப்புறம் இந்த சீக்வன்ஸ் ஆஃப் பாயிண்ட் எல்லாமே எங்கே இருக்குது? ஏல இருக்குது. இங்கே பாருங்கள், இந்த சீக்வன்ஸ் ஆஃப் பாயிண்ட்ஸ் ஆஃப் ஏன்னு தானே சொல்லியிருக்காங்க. அப்போ எக்ஸ்என் பிலாங்ஸ் டு ஏ. ஸோ இந்த மாதிரி கன்வர்ஜிங் கண்டிஷன்லாம் வந்தது அப்படின்னு சொன்னால் நம்ம எப்படி எடுப்போம்? கிவன் எப்சிலான் கிரேட்டர் தேன் 0 தேர் எக்ஸிஸ்ட் கேபிட்டல் N பிலாங்ஸ் டு n plus அப்படிங்கிறது பாசிட்டிவ் இன்டீஜர் such that xn modulus of xn minus x is less than epsilon. modulus of xn minus xனா அது ரெண்டுத்துக்கும் இடையில இருக்கிற டிஸ்டன்ஸை குறிக்கிறது, ஓகேவா? ஸோ xn அப்படிங்கிறது உங்களுக்கு ஏற்கனவே ஏல இருக்குது, ஓகே? xn கன்வர்ஜஸ் டு எக்ஸ்ன்னு கொடுத்துருந்தாங்க, ஓகே? சீக்வன்ஸ் ஆஃப் பாயிண்ட்ஸ் கன்வர்ஜிங் டு எக்ஸ் அப்படின்ற மாதிரி கொடுத்துருந்தாங்க. அப்போது அந்த மாதிரி கன்வர்ஜிங் டு எக்ஸ்னால் நம்ம அதை எப்படி எழுதலாம்? மாடுலஸ் ஆஃப் xn மைனஸ் எக்ஸ் இஸ் லெஸ் தேன் எப்சிலான் அப்படின்னு எழுதலாம். அந்த எப்சிலான் வந்து கிரேட்டர் தேன் 0வாக இருக்கும், சரியா? ஸோ எப்போ இது நடக்கும் அப்படின்னா இந்த ஸ்மால் என் இருக்குல்ல, அது வந்து கிரேட்டர் தேன் ஆர் ஈக்குவல் டு என்னாக இருக்கும்போது இது எல்லாமே நடக்கும் அப்படின்ற மாதிரி நம்ம சொல்லிடுறோம், ஓகே? பேசிக்காக வந்து இந்த மாதிரி கன்வர்ஜிங் அப்படிங்கிற மாதிரி கண்டிஷன் வந்தது அப்படின்னா நம்ம இதிலிருந்து இது வரைக்கும் பேசிக்காக நம்ம எடுத்துக்கக்கூடியது. அடுத்தது இப்போ எக்ஸ்என் அப்படிங்கிறது எங்கே இருக்குது அப்படின்னு சொல்கிறேன் அப்படின்னா பால் ஆஃப் எக்ஸ் கமா எப்சிலானில் இருக்குன்னு சொல்கிறேன், ஓகே? ஏன் அப்படி சொல்கிறாங்கன்னா டெஃபினட்டாக இது வந்து எக்ஸில் போய் வந்து கன்வர்ஜ் ஆகுது அப்படிங்கிறது எனக்கு தெரியுது, ஓகேவா? அப்போ நான் என்ன பண்ணிப்பேன்? பால் ஆஃப் எக்ஸ் கமா எப்சிலான்னு சொல்லும்போது அது எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பால் இருக்கும், அதோட சென்டர் பாயிண்ட் எக்ஸாக இருக்கும், அதோட ரேடியஸ் வந்து எப்சிலானாக இருக்கும், ஓகேவா? ஸோ அந்த எக்ஸ்என் அப்படிங்கிறது, ஓகேவா, எக்ஸ்என் அப்படிங்கிறது அந்த சீக்வன்ஸ் ஆஃப் பாயிண்ட்ஸ் அப்படிங்கிறது இந்த பால் ஆஃப் எக்ஸ் கமா எப்சிலானில் இருக்கும். ஏன்னா அது டெஃபினட்டாக கண்டிப்பாக வந்து எக்ஸில் தான் வந்து அது வந்து லைக் கன்வர்ஜ் ஆகும்னு சொல்லிட்டாங்க. அப்போ அந்த எக்ஸுக்கு நம்ம வந்து ஒரு பால் வரைஞ்சிருக்கோம், அவ்வளோதான். ஃபார் ஆல் என் கிரேட்டர் தேன் ஆர் ஈக்குவல் டு கேபிட்டல் என் அப்படின்னு சொல்கிறோம். இப்போ நான் என்ன எடுத்துக்கிறேன் அப்படின்னா பால் ஆஃப் எக்ஸ் கமா எப்சிலான் இன்டர்செக்ஷன் ஏ இஸ் நாட் ஈக்குவல் டு 5 அப்படின்னு இருக்கும். ஏன்னா இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு இந்த இடத்துல என்ன இருக்குது? இங்கே ஏற்கனவே வந்து எக்ஸ்என் பிலாங்ஸ் டு ஏன்னு நம்ம எடுத்திருக்கோம். அதே மாதிரி இங்கே வந்து எக்ஸ்என் பிலாங்ஸ் டு பால் ஆஃப் எக்ஸ் கமா எப்சிலான்னு எடுத்திருக்கோம். இப்போ இந்த ஏக்கும் நீங்கள் பால் ஆஃப் எக்ஸ் கமா எப்சிலானுக்கும் நீங்கள் இன்டர்செக்ஷன் எடுத்தீங்க அப்படின்னா டெஃபினட்டாக அது நாட் ஈக்குவல் டு 5ஆக இருக்கும், கரெக்டாக? ஏற்கனவே எக்ஸ்என் பிலாங்ஸ் டு ஏன்னு கொஸ்டின்லேயே கொடுத்துருந்தாங்க. இப்போ நீங்கள் வந்து எக்ஸ்என் பிலாங்ஸ் டு பால் ஆஃப் எக்ஸ் கமா எப்சிலான் எடுத்திருந்தீங்க. ஸோ இது ரெண்டுத்தையும் கம்பேர் பண்ணும்போது டெஃபினட்டாக வந்து இது ரெண்டுத்துக்கும் இன்டர்செக்ஷன் எடுக்கும்போது இட்ஸ் நாட் ஈக்குவல் டு 5ஆக தான் இருக்கும். ஏன்னா அதுக்குள்ளே எக்ஸ்என் அப்படிங்கிற ஒரு எலமெண்ட் இருக்குது, அதனால நாட் ஈக்குவல் டு 5ஆக இருக்கும். அப்படின்னா நம்ம என்ன சொல்லலாம்? எவ்ரி நெய்பர்ஹுட் யூ பி ஆஃப் எக்ஸ் கமா எப்சிலான் ஆஃப் எக்ஸ் கண்டெய்ன்ட் எ பாயிண்ட் ஆஃப் ஏ அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? இஸ் நாட் ஈக்குவல் டு 5னா எவ்ரி நெய்பர்ஹுட் யூ, அதாவது இதோட நெய்பர்ஹுட் பால் ஆஃப் எக்ஸ் கமா எப்சிலான் இருக்குல்ல, அதை சுற்றி இருக்கிறத நம்ம வந்து நெய்பர்ஹுட் அப்படின்னு சொல்லுவோம். இதுதான் பால் ஆஃப் எக்ஸ் கமா இது அப்படின்னு சொல்லும்போது இது சுற்றி இருக்குல்ல, அதை தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம்? யூ அப்படின்னு சொல்லுவோம், ஓகே? அந்த யூவில் தான் என்ன இருக்குது? ஆஃப் எக்ஸ் கண்டெய்ன்ட் எ பாயிண்ட் ஆஃப் ஏ. ஸோ அதுலேயும் இதில் வந்து ஏதோ ஒரு பாயிண்ட் வந்து இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. எவ்ரி நெய்பர்ஹுட் யூ பி ஆஃப் எக்ஸ் கமா எக்ஸ் ஆஃப் எக்ஸ் கண்டெய்ன்ட் எ பாயிண்ட் ஆஃப் ஏ அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ எனக்கு என்னென்னு தெரியுது? எக்ஸ் பிலாங்ஸ் டு ஏ க்ளோஷர்னு வருமா? ஏன்னா உங்களுக்கு எப்போவுமே வந்து ஏ க்ளோஷருக்கு டெஃபினிஷன் என்னென்னா
இந்த இடத்துல பாருங்கள், ஏ க்ளோஷர் அப்படிங்கிறது இஸ் டிஃபைன்ட் அஸ் ஏ இன்டர்செக்ஷன் ஆஃப் ஆல் க்ளோஸ்ட் இன் எக்ஸ் கண்டெய்னிங் ஏ. ஓகேவா? ஸோ எக்ஸில் இருக்கக்கூடிய ஒரு க்ளோஸ்டு செட்டும் அதுக்கப்புறம் கண்டெய்னிங் ஏ, இதோட இன்டர்செக்ஷனை தான் நம்ம வந்து க்ளோஷர் ஆஃப் ஏ அப்படின்னு சொல்லுவோம். அப்போ எனக்கு இதிலேருந்து என்னன்னு தெரியுது, லைக் இது ஏவோட இன்டர்செக்ட் ஆயிருக்கா இந்த இது. ஸோ அதனால் இதில் இருக்கிற அந்த ஒரு இந்த மாதிரி எழுதும் போதே நம்ம இது இந்த மாதிரி இன்டர்செக்ஷனில் நம்மளால எழுத முடிஞ்சுது அப்படின்னாலே டெஃபினட்டாக நம்ம என்னென்ன எழுதிடலாம்னா அந்த எக்ஸ் வந்து கண்டிப்பாக ஏ க்ளோஷரில் இருக்கும் அப்படின்ற மாதிரி நம்ம எழுதிடலாம். ஸோ ப்ரூவ் பண்ணியாச்சு கரெக்டாக. ஸோ நான் ஃபஸ்ட்டு எடுத்துகிட்டு வந்தது வந்து கன்வர்ஜஸ் அப்படிங்கிற மாதிரி எடுத்துகிட்டு வந்தேன். கன்வர்ஜஸ்ன்னு எடுத்துகிட்டு வரும்போது அந்த எக்ஸ்என் பிலாங்ஸ் டு பால் ஆஃப் எக்ஸ் கமா எப்சிலான் வந்தது. ஸோ இது ரெண்டுத்தையும் நான் என்ன பண்ணேன், எடுத்து எழுதினேன். ஸோ அதுக்கப்புறம் இந்த மாதிரி இன்டர்செக்ஷன் கான்செப்ட் வரும்போதே வந்து எனக்கு என்னென்னு தெரியுது, அப்போ அந்த எக்ஸ் பிலாங்ஸ் டு ஏ க்ளோஷரில் இருக்குங்கிறது தெரியுது. ஓகே, அடுத்தது இப்போ நான் என்னெல்லாம் எடுத்துக்கிறேன் அப்படின்னா, இப்போ கான்வர்ஸ் ஓல்டு இஃப் எக்ஸ் இஸ் மெட்ரிகபிள்னு கொடுத்துருக்காங்களே, அதனால் வந்து சப்போஸ் எக்ஸ் இஸ் மெட்ரிகபிள் அப்படின்ற மாதிரி எடுத்துக்கிறேன். நெக்ஸ்ட்டு அண்ட் எக்ஸ் பிலாங்ஸ் டு இது ஏ க்ளோஷரில் இருக்குது அப்படின்ற மாதிரி எடுத்துக்கிறேன். ஓகேவா? அப்போ மெட்ரிகபிள்னா என்ன அர்த்தம், எனக்கு டி அப்படிங்கிறது ஒன்று எக்ஸிஸ்ட் ஆகுமா, லெட் டி பி த மெட்ரிக் ஃபார் த டோபாலஜி ஆஃப் எக்ஸ். அப்போது மெட்ரிக்னா நம்ம பேசிக்காக வந்து எப்படி எடுப்போம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மெட்ரிக்காக இருக்கும்போது நம்மளால் இந்த மாதிரி ஒரு பாலை கன்சிடர் பண்ண முடியும். ஓகேவா? ஸோ தட் இஸ் பிடி ஆஃப் எக்ஸ் கமா 1/n. ஓகே, பாசிட்டிவ் இன்டீஜர் எண்ணுக்கு நம்மளால் இந்த மாதிரியான ஒரு பாலை வந்து ஃபிக்ஸ் பண்ண முடியும். ஓகே, பிடி ஆஃப் எக்ஸ் கமா 1/n. இப்போ நம்ம ஏற்கனவே வந்து என்னென்ன எடுத்திருக்கோம், கொஸ்டின்லேயே நம்ம எடுத்துக்கிட்டதே வந்து எக்ஸ் பிலாங்ஸ் டு ஏ க்ளோஷர் அப்படிங்கிற மாதிரி தானே எடுத்திருக்கோம். சப்போஸ் மெட்ரிகபிளுக்கு நம்ம அந்த பாலை கன்சிடர் பண்ணியாச்சு, அதுக்கப்புறம் எக்ஸ் பிலாங்ஸ் டு ஏ க்ளோஷர் அப்படின்னு கொடுத்துருக்கிறதுனால அப்போ நான் என்ன எழுதுறேன், ஏற்கனவே சொன்னேன் ஏ க்ளோஷர் இருக்கும்போது நம்ம இன்டர்செக்ஷன் ஆஃப் ஏ அப்படின்ற மாதிரி போடுவோம்னு சொல்லிட்டு. அப்போ பிடி ஆஃப் எக்ஸ் கமா 1/n இன்டர்செக்ஷன் ஏ இஸ் நாட் ஈக்குவல் டு 5 அப்படின்றது வரும். சரி, ஓகே, நான் என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னா, இதுக்குள்ளே இருந்து எக்ஸ்என் அப்படிங்கிற ஒரு எலமெண்ட்டை எடுத்துக்கிறேன். எக்ஸ்என் அப்படிங்கிற ஒரு ஒரு சீக்வன்ஸ் வந்து இருக்குது அப்படின்ற மாதிரி எடுத்துக்கிறேன் இதில். ஓகேவா? அப்போ டெஃபினட்டாக இதோட இன்டர்செக்ஷனில் இருக்குது அப்படின்னா டெஃபினட்டாக அந்த எக்ஸ்என் வந்து இதுக்குள்ளேயும் இருக்கும் தானே. இப்போ எக்ஸ்என் பிலாங்ஸ் டு பிடி ஆஃப் எக்ஸ் கமா 1/nலையும் இருக்கும் தானே. ஸோ நான் இதை தனியாக வச்சுக்கிறேன். நான் இப்போ என்ன ப்ரூஃப் பண்ணோம் அப்படின்னா, எக்ஸ்என் அப்படிங்கிற சீக்வன்ஸ் கன்வர்ஜஸ் டு எ பாயிண்ட் எக்ஸ் அப்படின்றத நான் ப்ரூஃப் பண்ணும். நான் இப்போ ஃபஸ்ட்டு எப்படி எடுத்துக்கிறேன் அப்படின்னா, லெட் யூ பி எனி ஓப்பன் செட் சச் தட் எக்ஸ் பிலாங்ஸ் டு யூன்னு எடுத்துக்கிறேன். யூ அப்படிங்கிறது ஏதோ ஒரு ஓப்பன் செட், அதில் வந்து எக்ஸ் அப்படிங்கிறது இருக்குன்னு எடுத்துக்கிறேன். ஓகேவா? யூ பி எனி ஓப்பன் செட் எக்ஸ் பிலாங்ஸ் டு யூ அப்படின்னு எடுத்துக்கிறேன். இப்போது தேர் எக்ஸிஸ்ட் அன் எப்சிலான் பால் பிடி ஆஃப் எக்ஸ் கமா எப்சிலான் சச் தட் பிடி ஆஃப் எக்ஸ் கமா எப்சிலான் கண்டெய்ன்ஸ் இன் யூ. இப்போ எக்ஸ் அப்படிங்கிற ஒரு எலமெண்ட் வந்து யூவை சுற்றி இருக்குது அப்படின்னா என்னால் எக்ஸை சுற்றி ஒரு பாலை கன்சிடர் பண்ண முடியும் தானே. இப்போ யூ அப்படிங்கிறது நம்ம ஏதோ ஒரு ஓப்பன் கொடுத்துட்டாங்க. ஓகேவா? அதுக்குள்ளே எக்ஸ் இருக்குது அப்படின்னா டெஃபினட்டாக எக்ஸை சுற்றி என்னால் ஒரு பாலை க்ரியேட் பண்ண முடியும் தானே. இப்போ தேர் எக்ஸிஸ்ட் அன் எப்சிலான் பால் பிடி ஆஃப் எக்ஸ் கமா எப்சிலான் சச் தட் பிடி ஆஃப் எக்ஸ் கமா எப்சிலான் கண்டெய்ன்ட் இன் யூவாக இருக்கும். ஓகேவா? அந்த எப்சிலான் சொல்லும்போது அது வந்து அது ரேடியஸாக இருக்கும். இப்போ பிடி ஆஃப் எக்ஸ் கமா எப்சிலான் கண்டெய்ன்ட் இன் யூவாக இருக்கும். இப்போ நீங்கள் n அப்படிங்கிறத ஒன்று சூஸ் பண்ணுங்கள். சச் தட் 1/n அப்படிங்கிறது லெஸ் தேன் எப்சிலானாக இருக்கும். இதெல்லாம் நம்ம ப்ரூஃப் பண்ணுறதுக்காக நம்ம எப்படி எடுக்கிறது, ஏன்னா இந்த இடத்துல நம்ம 1/n அந்த மாதிரி எடுத்துருக்கோம்ல, அதுக்காக 1/n இஸ் லெஸ் தேன் எப்சிலான் எடுத்துக்கிறேன். ஃப்ரம் ஸ்டார்லேருந்து நான் எப்படி எடுத்துக்கிறேன் அப்படின்னா, இப்போ வந்து எனக்கு எக்ஸ்என் பிலாங்ஸ் டு பிடி ஆஃப் எக்ஸ் கமா 1/nன்னா என்ன அர்த்தம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போது எக்ஸ்என் பிலாங்ஸ் டு பிடி ஆஃப் எக்ஸ் கமா 1/n ஆக்சுவலி என்ன அர்த்தம்னா, இப்போ இந்த இடத்துல நீங்கள் எக்ஸுக்கு பெல்லாக நீங்கள் 1 போடும்போது 1/1 வரும். இப்போ எண்ணுக்கு பெல்லாக 2ன்னு போடும்போது உங்களுக்கு 0.5 வந்திருக்கும். எண்ணுக்கு பெல்லாக 3 போடும்போது 0.333 அந்த மாதிரி போயிருக்கோம்ல. இது வந்து ஆக்சுவலி உங்களுக்கு வந்து சீக்வன்ஸ் ஆஃப் n அப்படின்னு சொல்கிறது. அப்போது ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, இப்போ எக்ஸ்என் பிலாங்ஸ் டு பிடி ஆஃப் எக்ஸ் கமா 1/n அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் x1ன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அது வந்து பிடி ஆஃப் எக்ஸ் கமா 1ல் இருக்கும். x2ன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா x2 பிலாங்ஸ் டு பிடி ஆஃப் எக்ஸ் கமா 0.5ல் இருக்கும். கரெக்டாக? அதுமாதிரி x3 எடுத்துக்கிட்டிங்கன்னா பிடி ஆஃப் எக்ஸ் கமா 0.33ல் இருக்கும். ஏன்னா 1/3 தானே வரும். விச் மீன்ஸ் என்ன அர்த்தம்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு x1 அப்படிங்கிறது டெஃபினட்டாக இது சென்டர் வந்து எக்ஸ் தான், இதோட ரேடியஸ் வந்து 1ஆக இருக்குது. ஸோ அப்போ இதில் வந்து x1 இருக்கும். அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா, நான் இன்னொரு பால் வரைகிறேன். அதனோட ரேடியஸ் வந்து 0.5ஆக இருக்குது. அப்போது அதில் வந்து பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் எனக்கு வந்து என்ன பாயிண்ட் இருக்குது, x2 அப்படிங்கிற ஒரு பாயிண்ட் இருக்குது. அதுக்கப்புறம் இன்னொன்று இதோட ரேடியஸ் பார்த்திங்கன்னா 0.33ன்னு எடுத்துக்கிறேன். அதில் வந்து எனக்கு என்ன பாயிண்ட் இருக்குது, x3 அப்படிங்கிற பாயிண்ட் இருக்குது. பாருங்கள், x3 பிலாங்ஸ் டு பிடி ஆஃப் எக்ஸ் கமா 0.33 இந்த மாதிரி வரும் இல்லையா. ஸோ இதுதான் பேசிக்காக அவங்க அங்கே கொடுத்துருக்கிறது. ஓகேவா? அப்போ நம்மளால் இந்த ஸ்டார்லேருந்து
என்ன எடுக்க முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா xn பிலாங்ஸ் டு பிடி ஆஃப் எக்ஸ் கமா 1/n. அப்போ எக்ஸுக்கும் என்னுக்கும் இடையில இருக்கிற டிஸ்டன்ஸ்ன்னு பார்க்கும்போது இஸ் லெஸ் தென் 1/n தானே இருக்கும். ஏன்னா இப்படி குறிக்கிறதுனா என்ன அர்த்தம்னா உங்களுக்கு இதோட இப்போ நான் ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே வந்து எக்ஸ் இருக்குன்னு வச்சுக்கலாம். ஓகேவா, இங்கே வந்து 1 இருக்குன்னு வச்சுக்கிறேன். x1 இருக்குது. ஓகேவா, இங்கே எக்ஸ் இருக்குது, இங்கே வந்து x1 இருக்குது. அப்போ த டிஸ்டன்ஸ் பிட்வீன் எக்ஸ் கமா x1, அந்த டிஸ்டன்ஸ் எக்ஸுக்கும் x1க்கும் இடையில இருக்கிற டிஸ்டன்ஸு கண்டிப்பாக லெஸ் தென் அந்த 1/1 தானே இருக்கும். ஏன்னா நம்ம இங்கேருந்து 1/1 தானே எடுத்தோம். 1/n சொல்லும்போது 1/1 தான் எடுத்தோம். அப்போ கண்டிப்பாக டிஸ்டன்ஸ் ஆஃப் எக்ஸுக்கும் x1க்கும் இடையில இருக்கக்கூடிய டிஸ்டன்ஸ் வந்து லெஸ் தென் 1/1 தான் இருக்கும். அதுதான் அவங்க சொல்கிறாங்க. அப்போ டிஸ்டன்ஸ் ஆஃப் எக்ஸ்என்னா ஏதோ ஒன்று, x1 எதுவாக வேணாலும் இருக்கலாம், xn கமா எக்ஸுங்கிறது லெஸ் தென் 1/n இருக்கும். நம்ம ஏற்கனவே என்ன எடுத்திருக்கோம், n இஸ் கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு கேபிட்டல் N எடுத்திருக்கோம். அப்போ 1/n இஸ் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு கேபிட்டல் N, 1/N வரும். இப்போ ரெண்டு இடத்துல நீங்கள் இன்வெர்ஸ் எடுத்திங்கன்னா 1/n இஸ் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 1/N வரும். அப்போ இந்த இடத்துல 1/nக்கு பதில் இஸ் லெஸ் தென் 1/N. ஏற்கனவே 1/n இஸ் லெஸ் தென் எப்சிலான் எடுத்திருக்கோமா, அப்போ இஸ் லெஸ் தென் எப்சிலான் வரும். அப்போ டி ஆஃப் xn கமா x இஸ் லெஸ் தென் எப்சிலான் வரும். ஸோ இந்த மாதிரி என்னால் எழுத முடிஞ்சுது அப்படின்னா xn கன்வர்ஜஸ் டு xn வரும். சரியா? ஸோ அப்போ எனக்கு வந்து ப்ரூஃப் வந்து வந்துடுச்சு. ஓகே, இது வந்து கன்ஃபியூஸ் ஆக ரொம்ப ஈஸியான ஒரு ப்ரூஃப் தான், ஒன்றுமே இல்லை. மெட்ரிக்கபிள் நம்ம எடுத்துக்கிறோம், அதுக்கப்புறம் எக்ஸ் பிலாங்ஸ் டு ஏ பார் அப்படின்னு எடுத்துக்கிறோம். இப்போ டி வந்து மெட்ரிக்குன்னு சொல்லிடுறாங்க. சரியா? ஸோ இப்போ மெட்ரிக்குன்னு சொல்லும்போது என்னால் ஒரு பாலை வந்து கன்சிடர் பண்ண முடியும். அது மட்டும் இல்லாமல் எக்ஸ் வந்து ஏ க்ளோஷரில் இருக்குங்கிறதுனால நம்மளால் இன்டர்செக்ஷன் இஸ் நாட் ஈக்குவல் டு 5ன்னு சொல்ல முடியும். அப்போ அந்த சீக்வன்ஸ் வந்து ஏன்னா இந்த 1/n எடுத்துருக்கோன்னா அந்த சீக்வன்ஸை குறிக்கிறதுக்காக தான். சரியா? அப்போ எக்ஸ்என் பிலாங்ஸ் டு எனக்கு எக்ஸ்என் அப்படிங்கிறது இதில் இருந்ததுன்னா டெஃபினட்டாக எக்ஸ்என் வந்து கண்டிப்பாக இதுலேயும் இருக்கும்னு ஃபஸ்ட்டு சொல்லிடுறேன். xn வந்து கன்வர்ஜஸ் டு xn அப்ரூவ் பண்ணும். நான் அதுக்கு முதல்ல என்ன பண்ணிக்கிறேன், u அப்படிங்கிற ஒரு ஓப்பன் செட்டில் x வந்து யூங்கிற எலிமெண்ட் யூங்கிற அந்த செட்டுக்குள்ளே இருக்குது. அப்போ எக்ஸை சுற்றி நான் என்ன பண்ணலாம், ஒரு பாலை வந்து கன்சிடர் பண்ணலாம், அது வந்து யூக்குள்ளே இருக்குன்னு எடுத்துக்கிறேன். அதுக்கப்புறம் நான் ஒரு n அப்படிங்கிற ஒரு எலிமெண்ட்டை சூஸ் பண்ணிக்கிறேன். 1/n இஸ் லெஸ் தென் எப்சிலான், ஏன்னா இந்த சம்முக்கு ஏற்ற மாதிரி இஸ் லெஸ் தென் எப்சிலான் எடுத்துக்கிறேன். அதுக்கப்புறம் அந்த சீக்வன்ஸ்க்கும் அந்த பாயிண்ட்டுக்கும் அந்த டிஸ்டன்ஸ் ஆஃப் xn கமா எக்ஸ் அப்படிங்கிறது லெஸ் தென் 1/n, அதாவது இந்த ஸ்டார்லேருந்து இந்த ஈக்குவேஷன்லேருந்து நான் எடுத்துக்கிட்டு வரேன். அப்போ இஸ் லெஸ் தென் 1/N இருக்கும், விச் இஸ் லெஸ் தென் எப்சிலான். அப்போ டி ஆஃப் எக்ஸ் கமா n இஸ் லெஸ் தென் எப்சிலானாக இருக்கும். அப்போ நம்ம இது எப்படி எழுதணும், கன்வர்ஜஸ் டு xன்னு எழுதலாம். ஸோ ஹென்ஸ் ப்ரூவ்ட்.